Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குட்டி ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்த்துடலாம். நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுறது மமாத்தோட சார்கோல் ஃபேஸ் வாஷ். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து பேரபன் அண்ட் எஸ்எல்எஸ் ஃப்ரீ. இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது ஆக்டிவேட்டட் சார்கோல் அண்ட் காஃபி. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஆக்டிவேட்டட் சார்கோல் வந்து நம்ம ஃபேஸில் ஆக்னி இருந்ததுன்னா கூட அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் அண்ட் காஃபி ரெண்டுமே வந்து நம்மளோட ஃபேஸ் ஸ்கின்னை வந்து ஈவன் ஸ்கின் டோனாக ஆக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம ஃபேஸில் இருக்கிற டெட் செல்ஸ் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ் கூட நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். ஃபேஸை நல்லா வெட் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நல்லா சர்க்குலர் மோஷனில் ஃபேஸில் மசாஜ் பண்ணிக்கோங்க. கான்சன்ட்ரேட் ஆன் ஃபோர்ஹெட், நோஸ் அண்ட் சின். இந்த ஃபேஸ் வாஷ் பின்னாடியே வந்து உங்களுக்கு டைரக்ஷன்ஸ் ஃபார் யூஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கூட நீங்கள் செக் அவுட் பண்ணலாம். ஒரு வாட்டி பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது யூஸ் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் நைக்கா, அமேசான் அண்ட் மமாஅர்த் வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் கொடுக்குற கூப்பான் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா மமாஅர்த் வெப்சைட்டில் 20% ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணதுக்கப்புறமா என்னோட ஸ்கின் வந்து ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறது சார்கோல் ஃபேஸ் மாஸ்க். இந்த மமாஅர்த்தோட C3 ஃபேஸ் மாஸ்கில் வந்து சார்கோல், காஃபி அண்ட் க்ளே மூணுமே மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்கின்னை ரொம்ப ஹெல்தி அண்ட் க்ளோயிங் ஆக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நம்மளோட ஸ்கின்னை வந்து பிரைட்டன் கூட ஆக்கும். அண்ட் ஒரு டயரிங் டேவாக இருக்குது, ரொம்ப ஒரு ஹெக்டிக் டேவாக இருக்குது, நீங்கள் வெளிலலாம் போயிட்டு வரீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக தெரியும். ஸோ இது யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு குட்டி ஸ்பேச்சுலா மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஃபேஸ் மாஸ்க். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போதே ரொம்ப அப்படியே ஈஸியாக கிளைட் ஆகும் நம்ம ஃபேஸில். மமாஅர்த் வந்து அவங்க யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்கை விட அவங்க ரீசைக்கிள் பண்ணுற பிளாஸ்டிக் வந்து ரொம்பவே அதிகம். அண்ட் நம்ம வாங்குகிற ஒரு ப்ராடக்ட்டுக்கும் அவங்க ட்ரீ வந்து லிங்க் பண்ணுவாங்க நம்மளுக்கு. ஸோ அதோட க்ரோத்தை கூட நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், எப்படி வளர்ந்துட்டுருக்கு அப்படின்றது. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது மமாஅர்த்தில். நம்மளால் ட்ரீ வந்து பிளான் பண்ண முடியலன்னா கூட நம்மளோட சார்பாக அவங்க வந்து பிளான் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் அ கிரேட் இனிஷியேட்டிவ். ஸோ அந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து நீங்கள் உங்களோட ஃபிங்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் அவங்க கொடுத்துருக்க ஸ்பேச்சுலா கூட யூஸ் பண்ணலாம். 15 மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து மசாஜ் பண்ணாப்லேயே வந்து இந்த மாஸ்க்கை வாஷ் பண்ணுங்கள். ஸோ இப்போ என் ஃபேஸ் வந்து அவ்வளோ பிரைட்டன் ஆகிருக்கு. அண்ட் ஒரு க்ளோயிங்காகவும் தெரியும் உங்களுக்கு. ஆக்னி அண்ட் பிம்பிள் கூட நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்கின் கேர் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், என்ன செக் பண்ணி பாருங்கள். லெட்ஸ் பிகின் வித் த வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் வந்து டைம் சேவிங் டிப்ஸ் அண்ட் மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் கிச்சனில். ஸோ நம்ம கிச்சனில் வந்து நம்மளுக்கு டைமும் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அண்ட் மணியும் சேவ் பண்ண மாதிரி இருக்கணும், ரைட்? ஸோ அதுக்கேற்ற மாதிரியான சில டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பேசிக்கலி மோஸ்ட்லி நம்மளோட சவுத் இந்தியன் ஃபுட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் சில்லி யூஸ் பண்ணி கண்டிப்பாக நம்ம எதாவது ப்ரிப்பேர் பண்ணுவோம், ரைட்? ஸோ நம்ம க்ரீன் சில்லிஸ் நிறையா வாங்கி ஸ்டாக் பண்ணும்போது நிறையா வாட்டி வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. க்ரீன் சில்லிஸ்லாம் பழுத்துரும், இல்லைனா வந்து அது ஒரு மாதிரி அழுகின மாதிரி ஆகிடும். ஸோ இது எப்போவுமே வேஸ்ட் ஆகாமல் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு டிப் தான். க்ரீன் சில்லிஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது ட்ரையாக நல்லா ஒரு காட்டன் கிளாத்தில் தொடச்சிட்டு அதோட அந்த காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதில் சால்ட் அண்ட் கொஞ்சமாக நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த குக்கிங் ஆயில் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க திக் பேஸ்ட்டாக. நம்ம டெய்லி குக்கிங்லேயே வந்து க்ரீன் சில்லிஸை ஒன்று சாப் பண்ணி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா ஏதாவது கிரைண்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. ஸோ நம்ம டெய்லி வந்து கண்டிப்பாக க்ரீன் சில்லிஸ்க்காக கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் டைம் கண்டிப்பாக நம்ம வேஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி ஸ்டோர் பண்ணும்போது நம்ம கிச்சனில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஒரு குட்டி டிப் தான். இப்போ இதை நம்ம நல்லா திக் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிட்டோம். தண்ணியே சேர்க்காமல் இது நல்லா அரைச்சிருங்க. இப்போ ஸ்பூனில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி ஒரு விழுது மாதிரி இருக்கணும், திக்காக இருக்கணும் அந்த பேஸ்ட். இதில் வந்து சால்ட் அண்ட் ஆயில் போடுறதுனால கெட்டு போகாமல் லாங் டேர்முக்கு நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணலாம். நம்மக்கிட்ட ஐஸ் க்யூப்ஸ் ட்ரே இருக்கும்ல, அதில் தான் நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதிலலாம் வந்து நம்ம ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணிடலாம். இதில் தண்ணி சேர்க்காமல் இருக்கிறதுனால தான் இது வந்து நல்லா திக் பேஸ்ட்டாக ஃபார்ம் ஆகிருக்கு. நம்ம தண்ணி சேர்த்துட்டோம்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் அண்ட் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளோட டெய்லி குக்கிங்கில் சட்னிஸ், உப்மா, புலாவ் என்ன பண்ணாலும் இது நம்ம 1 கியூபோ 2 கியூபோ நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி குக் பண்ணிடலாம். விச் சேவ்ஸ் அ லாட் ஆஃப் டைம் அண்ட் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால கண்டிப்பாக மணியும் சேவ் பண்ண போகிறோம். ஸோ இதை இப்போ ஃபில் பண்ணியாச்சு. இதை க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடலாம். எப்பப்போ குக்கிங்க்கு தேவையோ நீங்கள் அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சால்ட் அண்ட் ஆயில் இருக்கிறதுனால இது வந்து கெட்டு போகாமல் லாங் டேர்ம்க்கே நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் டைம் அண்ட் மணி சேவிங் டிப் வந்து நம்ம யூஸ்வலி கொரியாண்டர் அண்ட் புதினாலாம் வந்து நிறையா வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது இது மாதிரி லீஃபி வெஜிடபிள்ஸ்லாம் வந்து சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். இப்போது இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி டைம் சேவ் பண்ணலாம் அண்ட் மணி சேவ் பண்ணலாங்கிற டிப் பார்க்கலாம். இப்போ புதினாவோட லீவ்ஸ் எல்லாம் தனியாக ஆஞ்சு ஒரு கப்பில் எடுத்துக்கலாம். இதில் 1-2 லீவ்ஸ் வந்து கெட்டு போயிருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இதில் ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம லாங் டேர்முக்கு ஸ்டோர் பண்ணும்போது அதுவும் சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் 1-2 நாளில். இப்போ வெறும் ஃப்ரெஷ் லீவ்ஸ் மாத்திரம் நான் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக இதுலேருந்து நான் வந்து ஒரு கப்பில் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் ஃபார் வேறு எதாவது புலாவ் எதாவது பண்ண போகிறேன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ இதை வந்து நான் தனியாக ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். இப்போ நான் கொரியாண்டர் லீவ்ஸ் எடுத்துக்கிறேன். கொரியாண்டர் லீவ்ஸும் இந்த மாதிரி பஞ்சஸாக வாங்கும்போது அதுலேயும் நிறையா அழுகி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. லீவ்ஸ் எல்லாம் வந்து பழுத்தா மாதிரி ஆகிடும். ஸோ அதெல்லாம் கூட நம்ம இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற லீவ்ஸ் மாத்திரம் எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இந்த கொரியாண்டரோட ஸ்டெம் வந்து தின்னாக இருக்குது எனக்கு. ஸோ நான் அந்த ஸ்டெம்மையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். சம்டைம்ஸ் கொரியாண்டர் ஸ்டெம்ஸ்லாம் வந்து பயங்கர திக்காக வரும். அதெல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணாதீங்க, அதெல்லாம் டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க. ஒரு ரசம் ஒரு எதாவது பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் வெறும் லீவ்ஸ் அண்ட் தின் ஸ்டெம்ஸ் மாத்திரம் யூஸ் பண்ணுறேன். இப்போ கொரியாண்டர் லீஃப் அண்ட் புதினா ரெண்டுத்தையும் இந்த கொலாண்டரில் போட்டு நான் நல்லா வாஷ் பண்ணிடுறேன். இப்போ இதை ஒரு மிக்சருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு பெரிய சைஸ் லெமன் ஜூஸ் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். லெமன் ஜூஸ் வந்து இந்த சட்னி மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அண்ட் டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் காரத்துக்கு ஏற்றாப்பில் உங்களுக்கு க்ரீன் சில்லிஸ் எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜீரகமும் நான் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் வரைக்கும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் டு டேஸ்ட். இப்போ இந்த கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் புதினாவில் இருக்கிற நேச்சுரல் வாட்டரே போதும். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம அரைச்சா தான் ரொம்ப நாள் தாங்கும். இப்போ இதை ஒரு கிளாஸ் பாட்டிலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறோம் ஃப்ரிட்ஜில் அப்படின்னா இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் அப்படியே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ நீங்கள் தோசை, இட்லி, சப்பாத்தி, பராட்டா, ரொட்டி இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் இந்த சட்னியை நீங்கள் கொஞ்சமாக வச்சுக்கலாம். எஸ்பெஷலி பிரேக்ஃபாஸ்ட் டைமில் வந்து சட்னிலாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா இது 2 ஸ்பூன் வச்சு சாப்பிட்டாலே போதும். ஸோ இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. இதை மாதிரி நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டோன்னா நம்ம அடிக்கடி எடுத்து இந்த கொரியாண்டர் புதினாலாம் வந்து எடுத்து ஆஞ்சிட்டு இருக்கிற வேலை கிடையாது. ஸோ மெஸ் ஃப்ரீ கிச்சனாகவும் நம்ம வச்சுக்கலாம் கிச்சனை. நெக்ஸ்ட் டிப், காலிஃப்ளவர் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ஃபுல்லாக தனித்தனியாக குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணாமல் ஒரு பாக்ஸில் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 வீக் வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். எப்போ வேணுமோ நீங்கள் அப்போ வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னா ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக சால்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த காலிஃப்ளவரை வந்து உடனேயுமே அந்த ஹாட் வாட்டரில் போட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நான் அப்படியே விட்டுடுறேன். அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அந்த ஹாட் வாட்டரில் அது அப்படியே இருக்கட்டும், பாயில் ஆக தேவையில்லை. அதே மாதிரி இந்த கேரட் பீன்ஸ்லாம் வந்து ஒரு 4-5 டேஸ் ஆனாலே ஒரு மாதிரி ஷ்ரிங்க் ஆன மாதிரி ஆகிடும் அதோட ஸ்கின் எல்லாம். அண்ட் கேரட்லாம் வந்து தண்ணியில் போட்டு வைக்காமல் நம்ம அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா சுருங்கிடும் நல்லா. அதோட தோலும் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு 1/2 hour வரைக்கும் நல்லா ஐஸ் கோல்டு வாட்டரில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ ஃப்ரெஷ் ஆகிடும். கேரட்ஸோட அந்த ஸ்கின்னே வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடும், ஒரு ஃப்ரெஷ் லுக் வந்து கொடுக்கும். கேரட்ஸை வந்து தண்ணியில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் அதுவே வந்து உங்களுக்கு 1 வீக் to 10 டேஸ் வரைக்கும் தாங்கும். அடிக்கடி வாட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கணும். இந்த டிப்ஸ்லாம் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன். ஹவு டு ஸ்டோர் வெஜிடபிள்ஸ்ன்னு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு அதெல்லாம் பண்ணலை, மறந்துட்டீங்க அப்படின்னா கூட யூஸ் பண்ணும்போது ஒரு 1/2 hour முன்னாடி ஐஸ் கோல்ட் வாட்டரில் போட்டிங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பீன்ஸும் அதே மாதிரி நீங்கள் ஐஸ் கோல்ட் வாட்டரில் போடலாம். அண்ட் ட்ரம் ஸ்டிக் மெயின்லி நிறையா முருங்கைக்காலாம் வந்து சப்போஸ் நம்ம வாங்கி வச்சுட்டு யூஸே பண்ணலைன்னா தோல்லாம் வந்து ரொம்ப ட்ரை ஆகி ஹார்ட் ஆகிடும். ஸோ அது கூட நீங்கள் இந்த மாதிரி வாட்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த கேரட்லாம் வந்து தோல் எடுத்துட்டேன். கேரட் பீன்ஸ்லாம் வந்து நான் இப்போது கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன். எப்போ வேணுமோ நம்ம அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் எந்த குக்கிங்க்குமே. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி காயெல்லாம் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் தென் நோ ப்ராப்ளம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுல. இப்போது இந்த காலிஃப்ளவரும் வந்து ஒரு 2-3 மினிட்ஸில் நான் வந்து எடுத்துகிட்டு ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டேன். இதை வந்து நான் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு சேம் டே ஆர் த நெக்ஸ்ட் டே நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். இது லாங் டேர்முக்கு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஸ்டோர் பண்ணாதீங்க. நான் வந்து எனக்கு டைம் இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணி நான் நெக்ஸ்ட் டேக்குள்ளே யூஸ் பண்ணிப்பேன்.
நெக்ஸ்ட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டிப் ஆனியன்ஸை வந்து நம்ம டெய்லி குக்கிங்கில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். அதுவும் நான்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர்னு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ ஒரு வாட்டியும் நம்ம இந்த ஆனியனை வந்து பீல் பண்ணி கிச்சனையும் மெஸ்ஸி ஆக்குவோம். அண்ட் அதே சமயம் சேம் வேலையை திரும்ப பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2-3 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஆனியன்ஸோட அந்த லேயரை வந்து நம்ம பீல் பண்ணிவிட்டு அதை அப்படியே கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம்னா ஒரு 10 ஆனியனோ 15 ஆனியனோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அப்பப்போ டைம் இருக்குமோ இந்த மாதிரி பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு மெஸ் ஃப்ரீ கிச்சன் இருக்கும். அண்ட் டைம் வந்து சூப்பராக மேனேஜ் பண்ணலாம். மற்ற வேலையெல்லாம் பண்ணலாம் இந்த ஆனியன் தோல் உரிக்கிற டைமில். சம்டைம்ஸ் வந்து ஆனியனோட தோலை உரித்து சமைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக கூட நான் ஆனியனை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு சமையல் பண்ணிடுவேன். ஸோ அது மாதிரிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா சூப்பராக எப்போ தேவையோ அப்பப்போ எடுத்து பொடியாக கட் பண்ணி நம்ம குக்கிங்கில் ஆட் பண்ணிடலாம். அண்ட் அதோட தோல் அங்கங்கே கிடக்காது, வீட்டில் ஒரே டைமில் க்ளீன் பண்ணிடலாம். அண்ட் இந்த டிப் வந்து என்னென்னா, நம்ம இவ்வளோ ஆனியன்ஸோட தோலை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதில் அது ஃபில் ஆகிற அளவுக்கு, அது டிப் ஆகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 1 டேவோ இல்லைனா ஒரு 3-4 ஹவர்ஸோ வச்சுட்டு அதை ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த ஜூஸை நீங்கள் எந்த பிளான்ஸ்க்கு வேணாலும் ஊற்றலாம். எஸ்பெஷலி ரோஸ் பிளான்ஸ் சூப்பராக க்ரோ ஆகும். அண்ட் நேச்சுரல் ஃபர்டிலைசராகவும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரோஸ் பிளான்ட்டுன்னு இல்லை, எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ரோஸ் பிளான்ட்டுக்கு வந்து இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தேவை. இந்த ஆனியனோட தோல் கூட போட்டு வச்சுருப்பாங்கல்ல, ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் போர் பண்ணிக்கலாம் இந்த வாட்டரை. நான் கட் பண்ணி வச்ச ஒரே நாள்லேயே எனக்கு அவ்வளோ ஆனியன்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே நான் வந்து எவ்வளவோ ஆனியன்ஸ் யூஸ் பண்ணிட்டேன் அதுலேருந்து. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நான் வந்து புலாவ் பண்ண போகிறேன். ஸோ புலாவ் கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்கல்ல எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ இப்போ இது நான் கட் பண்ணி முன்னாடி நான் வச்ச எல்லாத்தையுமே இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ரொம்பவே ஈஸியாக இருக்குது எனக்கு பண்ணுறதுக்கு. ஸோ கேரட் பீன்ஸ்லாம் நான் வந்து கட் பண்ணியிருந்தேன்ல, அது நான் எடுத்துக்கிறேன். அண்ட் ஆனியனோட பீல் ஆல்ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கிச்சனே க்ளீனாக இருக்குது, அதோட தோல்லாம் ஒன்று கூட இல்லை. ஒரே டைமில் எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ புலாவுக்கு வந்து என்னென்ன கரம் மசாலாஸ் வேணுமோ எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஆனியனும் சேர்த்துடலாம். ஆனியன் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஹோம்மேடாக இருந்தாலும் ஓகே, ஆர் ஸ்டோர் பாட்டாக இருந்தாலும் ஓகே. இது வந்து நான் அந்த க்ரீன் சில்லிஸோட க்யூப்ஸ் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. நம்ம எந்த கிரேவி பண்ணாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 க்யூப்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் அதுலேருந்து. அண்ட் புதினா கொத்தமல்லிலாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்னென்ன மசாலாஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி, கொரியாண்டர் பவுடர், அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, சால்ட், இது மட்டும் தான் நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து 10 மினிட்ஸில் நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வெஜ் ரைஸ்னும் சொல்லலாம், வெஜ் பிரியாணினும் சொல்லலாம், என்னன்னா சொல்லிக்கலாம் நீங்கள். ஸோ டொமேட்டோஸ் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த காய்கறி எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான சால்ட் மாத்திரம் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு கப் ஆஃப் திக் கர்ட் வந்து நம்ம நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ரீமியாக ஆட் பண்ணிக்கலாம். கர்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. ரொம்ப நேரம் கொதிக்கிற மாதிரி வைக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரைஸும் சேர்த்தாச்சு. ரைஸ்க்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிடலாம். ரைஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு 1/2 அன் ஹவர் வாட்டரில் ஊற வச்சுருந்தேன் அரிசியை. அண்ட் அரிசி வந்து இப்போது நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசி தான், பாஸ்மதிலாம் நான் ஆட் பண்ணல. இப்போ தண்ணியும் சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் சால்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. மேலே வந்து புதினா அண்ட் கொத்தமல்லி பொடியாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி ஒரு விசிலோ 2 விசிலோ உங்கள் அரிசிக்கு ஏற்றாப்புல நீங்கள் அந்த விசில் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணிடலாம். இதுக்கு வந்து வெறும் கடலை மாவு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். கார்ன்ஃப்ளவர் கிடையாது, மைதா கிடையாது, அரிசி மாவு எதுவுமே நான் ஆட் பண்ண போகிறதில்ல. இதுலேயே அவ்வளோ கிறிஸ்பியாக வரும். ஸோ கடலை மாவு ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா சால்ட், ரெட் சில்லி, கொரியாண்டர் பவுடர் அண்ட் மஞ்சள் பொடி, இது மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே கிடையாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அந்த ஃப்ளேவருக்காக ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் வாட்டரை ஆட் பண்ணாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதில் வந்து தண்ணி சேர்க்காமல் நம்ம காலிஃப்ளவரில் இருக்கிற தண்ணியே அதுக்கு போதும். அதுலேயே வந்து ஒரு மாதிரி வாட்டர் கண்டென்ட் இருக்கிற வெஜிடபிள் தான், ரைட்? ஸோ அதை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது அவ்வளோ கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகும். நல்லா சூடான எண்ணெயில் பொரிச்சிங்கன்னா இதுக்கு கார்ன்ஃப்ளவர்லாம் தேவையே கிடையாது. ஸோ சிம்பிளாக சீக்கிரமாக பண்ணிடலாம் இது. ஸோ எங்களோட லஞ்சும் ரெடி. உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் டேக் கேர், பபாய்.